வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி கரி லீவ்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அரோமாக்கு கேரண்டி, டேஸ்ட்டுக்கு டபுள் கேரண்டி, சாஃப்டான ரைஸ், பர்ஃபெக்டான மசாலா, ஜூசியான சிக்கன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செம்மையான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். எஸ், யூ ஆர் ரைட். பிரியாணி பண்ண போவோமா? இப்போ வட்டாயை வச்சுட்டு வட்டா நல்லா சூடாகட்டும். இப்போ சூடான வட்டால எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, கசகசாலாம் போட்டுட்டு வெங்காயத்தை கொட்டி நல்லா ப்ரௌனா வதக்கிப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதக்கிப்போம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் கொட்டிட்டு நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டுக்கிட்டா தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக்காம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம், கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு நெய், எல்லாரோட மசாலாவும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வாசனையே சூப்பரா இருக்கு. மசாலா அடி பிடிக்காம கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். மசாலா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க. லெக் பீஸ் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா கீறி விட்டுட்டீங்கன்னா மசாலா நல்லா உள்ள போய் நல்லா ஜூஸியா இருக்கும். கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். லெமன் எடு.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அரிசி போட்டுருவோமா? தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போட்டுருவோம். சரி மக்களே, இப்போ பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 65 மசாலாவுக்கு ரெடி பண்ணிடுவோம். நான் எடுத்துக்கிட்டது 1 கிலோ சிக்கன், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ அது கூட ஃப்ளேவருக்கு 65 மசாலா, அது கூட கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள், அரை லெமனை புழிஞ்சு விட்டுருவோம். இப்போ இது நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ திரும்ப நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஆஹா, வாசனை அருமையா இருக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இப்போ பிரியாணி தம் போட்டாச்சு. அடுத்து 65 பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். சட்டி காஞ்சோன்னே எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அதை இப்போ அரிச்சு எடுத்துருவோம். மூடியை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஆஹா, ஃபைனலாக நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக தம்மாஞ்சி ரெடி ஆகிட்டு, ரைஸு செம்ம ஃப்ளஃபியாக ஒட்டாமல் உதிரியாக குக் ஆகிடுது. பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இது நெய்யடு. தின்னாலும் உடையாது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது.
திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.